பாவடை வைக்கிற பேசுறீங்க யாருங்க அந்த ஆயா? அது யாருங்க மோட்டு பத்திர முடிச்சியா? ஊருக்கு மாற்றி வந்துக்கிறாருப்பா. ஆனா பத்துல தான் புடவை கட்டு வச்சுக்கிறாரு. என்னுடைய தாய் தந்தை ஆண்டி அங்கிள். எனக்கு தாய் தந்தை என்றால் உனக்கு மாமியார் மாமனார். இந்த கிராமத்திலேயே எந்த ஒரு மருமகளும் அவங்க மாமியாருக்கு அப்பேற்பட்ட மரியாதை கொடுத்துட கூடாது. அப்படியா? மாமியாருக்கு மரியாதை கொடுக்கறது தான் இதானா அப்படி இந்த ஊர்ல ஒரு மருமகளுக்கு மொத்தம் உன்னை பார்த்து கத்துக்கணும். கத்துக்கிறது மட்டும் இல்ல, காலையில அவங்க மாமியார்கிட்ட அப்படியே காட்டணும். உங்ககிட்ட கத்துட்டு போற மரியாதை காட்டுறது மட்டும் இல்ல, தினமும் காலையில ஏந்தா அவங்க மாமியாருக்கு காலையில விழுந்து பாத பூஜை பண்ணிருக்கணும். அந்த மாதிரி ஒரு மரியாதையை இப்ப நீ சொல்லி கொடுக்குற. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஊர்ல ஒரு மருமகளுக்கு மொத்த பேர் கத்துன்னு போய் அவங்க மாமியார் கிட்ட காலையில மரியாதை செய்யணும். அவ்வளவுதானங்க. பாக்குறிய சக்காஜில பார்த்து கத்துட்டு தள்ளி வாங்க. தள்ளி வாங்க. ஏய் இணையா மரியாதை மரியாதைமா انا சூப்பர் மரியாதைமா. என்ன மரியாதை? சூப்பரா போறே. ஏய் அத மரியாதையா? அந்த பாவறது ஒரு மூத்திரக்கு போடிக்குது போ. எல்லாம் கேட்டீங்க. ஏய் என்ன அசிபாத்திர வர. ஏய் கம்பி கேளுங்க. நம்ம பேசுங்க. ஏய் எல்லாரும் உங்க கதையை என்ன அசிபாத்தாதங்க. போடா போடா. எல்லாரும் கேட்டுக்குமா, உங்களுக்கே தெரியும் நாடக கதையெல்லாம் கொண்டை போட்டு இருப்பேன்னு. எல்லாரும் கொண்டை போட்டு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருந்தோம். நேரம் வந்தா 2 வீலர்ஸ்ல வண்டி விட்டா நேரம் வந்து கொண்டை பிடிச்சிட்டான். அந்த கொண்டை எங்க கொண்டை இல்ல, குறிக்காரி கொண்டை. ஓ சாமின்னு ஒச்சரம் நாங்க சப்ப அங்க காட்டு வந்து உங்கள்ட்ட பூஜை பண்ணல. தெரியாம புடிச்சிட்டோமா தேடியா பாக்கணும். ஊருக்கு அசைக்க பார்த்துக்கணும். அவன் கொஞ்சம் புடிச்சு நம்ம அடிக்கிறோம். மரியாதை கட்டுற மரியாதை யாருக்கு யார் அந்த வேணாம். இங்க ஒரு போய் என்ன அத்தனை கூப்பிடாது. ஏதோ என் மகன் மேல நீ ஆசைப்பட்டுட்டா கூட இருக்கலாண்டி. ஏதாண்டி என் மகனை விட்டுறி. உனக்கு என்ன வேணும் கேளு, நான் கொட்டி கொடுக்குற மாதிரி போடி. உனக்கு லட்சம் வேணுமா இல்ல கோடி வேணுமா? டேய் அந்த சூட்ல சுத்திட்டா இவனுக்கு கொட்டி கொடு. வாய்க்கு ஓடி கொட்டிட்டா. டேய் அத்தை எனக்கு லட்சம் கோடி வேணாம் அத்தை. வரும்போது காஞ்சிபுரம் பசங்கள்ல டீ குடிக்க வேணும் ஒரு 10 ரூபாய். அத குடு முதல்ல. நான் போயிட்டு 10 ரூபாய் கேட்டு 10 ரூபாய் என்ன பார்த்து 10 ரூபாய் கடை வாங்கல. குடும்பக்காரர்கிட்ட 30 ரூபாய் வாங்கினியா? இன்னும் கொடுத்த பாடி 40 வாட்டி கேக்குறாரு. அத்தை கடைசியா கேக்குறேன், திருமணத்துக்கு சம்மதம் சொல்ல கூட பரவாயில்ல, உங்க வாயால என்ன பார்த்து மருமகளேன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்க. வெக்கமால உன்னை பார்த்து நான் மருமகளான்னு சொல்லுமா? என்ன விதத்துட்டு நீ எனக்கு மருமக? நீ யாரு நான் யாரு தகுதி தெரியுமா உனக்கு? உன்னை பார்த்து நான் மருமகளான்னு சொல்லுமா? பின்னாடி குழந்தை ரொம்ப ஆடுற. நீ யாரு? நீ எதை கண்டு ஆடுற தெரியும்? கம்பெனி ஆகுது. ஐயோ அத்தை கடைசியா கேக்குறேன், திருமணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டேன். உன்னை என் மருமகளாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஆமா அடி கொடை ஏரியா
இன்னொரு கைகளிலே என்னை மறந்தாயா ஒரு நாட்டு மகாராணி என்று பாராமல் என் மீதே கை வைத்து விட்டாயே. அந்த சும்மா விட மாட்டேன். ஐயா இப்பவே என் நாட்டுக்கு போறேன். படையோடு வரேன். உன்னை சீத்து கட்டு. ஏய் வாடிங்க. ஏய் உன் இடத்துக்கு நீ மகாராணினா என் இடத்துக்கு நான் மகாராணி. ஆமாண்டா. உன் இடத்துல ஊர் ராஜனா என் இடத்துல யார் ராஜனி? யா வீடு தேடி வந்தில்லாமே என் நீ தேவடியான்னு கேட்கலாமா? தேவடியான தான் கேப்பியா அடுத்திப்பா ஓடி எங்க பாயா எங்க கூடாளா ஏடா கூட வந்து வீடு கட்டுறா உனக்கு யாரு கூட வந்தியா கூட வந்து உள்ள போனலாம் அவங்க யாரு? நாட்டு மகாராணி. நாளை மறுநாள் அவங்க பிள்ளைய திருமணத்துல நான் யாரு? இளவரசி. நாங்க இன்னைக்கு அடிச்சு போ நாளைக்கு குடிப்போம். நீ யாருடா? காவக்கார டாபரு. யாரு டாபரு? ஏய் ஒரு உதாரணம் கேட்டுக்கோ. 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அது எங்க வைக்கிறோம்? வாசிப்படியில் தங்கத்திலே செருப்பு வாங்கினா கூட அது நிலம வாசிப்படி 5 ரூபாய் கொடுத்தா குங்குமம் வாங்குறோம். அது எங்க வைக்கிறோம்? அதுக்குண்டான மரியாதை இதுக்குண்டான மரியாதை. யார நீ? செருப்பு எங்க இருக்கணும்? வாசிப்படியில். அங்க இருந்தா உனக்கு மரியாதை. என் வீட்டு வாசல் வருவியா? வரலாமா?
ஏய் 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 உட்கார கீழ மண்ணு உட்கார கீழ சேர் போடு மண்ணாக்குது என்னப்பா பண்ற கக்கா உட்கார அடிச்சு ஒழுங்கா உட்காரு ஏட்டா வீடியோல வரைக்கும் அங்கேதான் உட்காரணும் ஆமா என் வீட்டு வாசப்படி வந்த வெண்டைக்காய் பொறுமை புட்டு வந்து ஆக்கத்தே வெண்டைக்காய் வயவையான இருக்குமே போட்டுமே வாயில அதுக்கு தாண்டி எல்லாம் தேவையா போ ஏய் என்னது தெய்வமா தெய்வம் அந்த பயம் இருக்கணும் ஆமா போ பட்டா ஆமா போ போ அடிக்கின்ற கைதான் நினைக்கும் ஏய் மொத்த சொட்டா நானே காடுல அடிக்குமா வாடா ராஜா இவன் வாங்குற கொஞ்சம் நான் வாங்கி நிக்கிறேன் தேவடியா கிட்ட மாட்டி விட்டு ஓட்டப்பா அவன் தூத்து வேலையே அடிக்கிறான் கூட்டாளா வரமாட்டாளா ஏன் ஓட்ட நீ ஓடிடலாம் பார்த்து ஆமா போட்டாளா வரமாட்டாளே யாருமே நம்பி வரலாமா சும்மா இருக்குடா வருவியா உக்கார ஏய் ஏந்திரு மேல அடைச்சி உக்கார கீழே ஆட டாபரியா ஏந்திர மேல ஏய் ஏந்திர மேல வாயில கை வை யார் வாயில பின்னாடி கை வை பின்னாடி கை வைடா என் வீட்டு வாசல் இப்படி வருவியா ஐயோ வரலமா உன்னை எங்க சொன்ன அங்க இருந்தாதா உனக்கு மரியாதை அவங்க கூப்பிட்டாங்க உங்க வீட்டு வாசல் வர்றாமா வருவியா ஓடு உக்காரன்னு மூஞ்ச பாரா வாய பாடுறாப்பா விடிற வரைக்கும் அங்கேதான் உக்காரணும் கல்லு தெரிக்க வரதுனா என் வீட்டு வாசப்படி வந்த சொன்ன மாதிரி வெண்டைக்காய் அப்படியே வீட்டுக்கு சத்தியமா வர மாட்டோம் பச்சா ஆமாப்பா ஹரி வெண்டைக்காய் காத்திருக்கதான் பாரு போ எத்தனையா போடி தேடியா தெய்வமா அவ்வளவுதான் அவனுக்கு மொட்டத்தலை வாட்டிருக்காரு ஏய் கையா நான் உண்டா யாரு அது போறானு உன்ன மாட்டா கூத்த வேணா உன நான் வர மாட்டேமா மத்த நீ கர சொல்றா தேவா ஓடி அடிக்குற விட்டு வாடாங்க பாரு ரெண்டு பேரும் என்ன புடி அடிக்குறாப்பா ஆமா நான் அதுக்கு அடி வந்தா நான் வர மாட்டேன் யார் விட்டு விட்டியா ஒரு சந்திரத்தை பூந்து ஓடியாரா மாட்டி என் மயிறு பிடிச்சிக்கிறாச்சோ நீ இருப்ப நான் இருக்கணும் தண்ணி பேசாத மாட்டுக்கு என்ன அடிப்பு ஏதாவது பேசலாம் நான் வேலை ராஜினாமா பண்ணிடுறேன் எனக்கு ராஜினாமா சீட்டு குத்துருங்க வரமாட்டேன்
அவனே பேச போய் வரான். ஏமா சும்மா தான் இருக்கலாம். வெள்ளி கூட காணுங்களே அந்த பையன் வரடா பாய் பொண்ணா கம்பெனி அது பாயத்து கிடருமா ஊயிட்டுக்கிறான் புள்ள ஏதிக்க முடியாது புள்ள திருந்துருடா ஒரே ஒரு வாய்ப்பு தான் நான் ஒரு பெண்ணை பார்த்து உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாதான் திரும்புவான் ஏமா நீ எதுக்கு நாடா போற எனக்கு மகாராணி இளவரசி எனக்கு போறேன் ஆமாங்க நம்மளுடைய அரண்மனைக்கு போறோம் அந்த கோயிலுக்கு புது யார் தெரியுமா அச்சரப்பு யார் தெரியுமா பெண்ணு சொல்றேன் அது சாதாரண பெண் கிடையாது பதிவச்சு உள்ள பெண் என்று சொல்ல வந்தாட்டு ஒரு பெண்களை பார்த்தா அந்த நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டா நம்ம பிள்ளைய எப்படியா விட்டு போறோம் நாயா ஏமா பண்ணிக்காது அது அனாத பொண்ணுமா தாய் தந்தை இருவருமே கிடையாது ஆசியா பேசுறது ஆமாங்க அப்படியா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.